இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. தான் நினைத்ததையெல்லாம் அடையும் அந்த திறனை அவர்கள் பெற்றார்கள். தேவியே தன் புதல்வியாக அழைக்கும் அந்த பாக்கியத்தையும் பெற்றார். சாந்த நாயகி, சாந்தமா, மதுரா, ஏண்டி இவ்வளவு நேரம்? இன்னைக்கு கோவில்ல சரியான கூட்டமா. அதுல ஒரு குடும்பம் அம்மன் வரலாறு சொல்ல சொன்னாங்க. அங்க ஒரு குழந்தை என்னமா கேள்வி கேட்டா தெரியுமா? நானே மலைச்சு போயிட்டேமா. மதுரா, அப்புறமா பேசலாம். பெரியப்பா காத்துட்டு இருக்காரு இல்லையோ? மறந்தே போயிட்டேன். தியான வேலைக்கு சீக்கிரம் போம்மா. ஈஸ்வரி பகவதி, பெரியப்பா மன்னிச்சிருங்க பெரியப்பா. கோவில்ல அம்மன் வரலாறு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ராஜகாளிய பாத்தியா? ராஜகாளி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரியுமா? சொல்லு, என்ன சொன்னா ராஜகாளி? என்னென்னமோ பேசிட்டு இருந்தா குழந்தை. ஆனா எனக்குதான் சிலது சரியா புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சது பெரியப்பா. நமக்கு வேணுங்கிறத தெளிவா புரிய வச்சிருக்கா. என்ன விஷயம் அது? காக்க வைக்கிறது சுகம்தான், காத்திருக்கிறது கஷ்டம். கடமையை உணரணும். உணர்ந்தா காத்திருக்கிறது கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லுச்சு பெரியப்பா. காக்க வைக்கிறது சுகம்தான், ஆனா காத்திருப்பது கஷ்டம். கடமையை உணரணும். உணர்ந்தா காத்திருப்பது கஷ்டமே இல்லை. தாயே, நீ என்னன்னு சொல்ல வர? எனக்கு புரியல. என்னன்னு புரிய வைமா. வணக்கம். இதோ ஏத்திரம் பெரியப்பா. உட்கார். எல்லா யாகங்களை விட தேவி யஜ்ஞமே மேலானதா. அதற்கு ஈடானது பூ உலகிலும் கிடையாது. திரிபுரங்களை சங்கரிக்கும் காலத்தில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்கள் அந்த தேவி யஜ்ஞம் என்ற யாகத்தை செய்தார்கள். அந்த யாகத்தை தர்சனம் செய்ததால் தான் தச பிரஜாபதியாகி தான் நினைத்ததையெல்லாம் அடையும் அந்த திறனை அவர்கள் பெற்றார்கள். தேவியே தன் புதல்வியாக அழைக்கும் அந்த பாக்கியத்தையும் பெற்றார்கள். சாந்த நாயகி, சாந்தமா, தாயே, தேவி பிரசன்னம் பார்க்கிறேன். மதுரா, அந்திம பொழுத்துல தேவி பிரசன்னம் பார்த்தாகணும். பொண்ணு சிறுவாச்சும் வா பைரவி. அம்மா, இன்னும் ரெடி ஆகலையா? இந்த பார் பைரவி, நாம சிறுவாச்சூர் போல. சிறுவாச்சூர் கோயிலுக்கு போக போறது இல்லையா? என்னமா சொல்றீங்க? ஏன் போக போறது இல்ல? அது வந்து நாங்க தற்செயலா நம்ம ஜோசியரை பார்க்க போனோம். அப்ப இந்த சிறுவாச்சூர் போற விஷயத்தையும் சொன்னோம். அதுக்கு அவரு இந்த பில்லி சூன்யம் வைக்கிறவங்க
மாயமந்திரம் செய்யறவங்க, குடுகுடுப்ப அடிக்கிறவங்க, அப்புறம் அதான் அந்த மாதிரி செத்து போனவங்க கண்ணுக்கு தெரியறவங்க, அவங்களோட பேசுறவங்க, இவங்க எல்லாம் ஊர் பக்கமே வரக்கூடாதான். ஊருக்கு வெளியே பெருசா போர்டு மாட்டி வச்சிருக்காங்களாம். ஆமா, நீ வேற ஆவிங்களோட எல்லாம் பேசுறவ. உள்ள போனா திருப்பி வெளியே வர முடியாதுமா. அப்படி இருக்கும்போது எப்படிடா உள்ள போக முடியும்? இந்த பாருமா, நாம அங்க போக முடியுமா? நம்ம பாட்டு கோயிலுக்கு போயிட்டு நம்மள உள்ள விட முடியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கோயிலுக்கும் போக முடியாம மனசு கஷ்டத்தோட திரும்ப வேண்டி இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சிறுவாச்சூர்ல இருந்து வந்தவரு நீ கோயிலுக்கு வருவ, உன்னை அந்த அம்மனே வர வைப்பான்னு சொன்னாரே, அது எப்படி? என் கண்ணுக்கு ஆவிங்க தெரியுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப எப்படிமா அவர் சொன்னாரு? அந்த பெரியவரு இந்த மாயம் மந்திர வேலை செய்யறவங்க எல்லாம் எங்க ஊருக்குள்ள நுழைய முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா ஆவிங்க கிட்ட பேசுறவங்க எல்லாம் வர முடியாதுன்னு அவர் சொல்லலையே. சரி, இந்த பாரு பைரவி, அவர் ஏன் இப்படி சொன்னாரு? செத்து போனவங்களோட பேசுறவங்க எல்லாம் அந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தோம், ஏன் சொல்லல? இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா ஒரு விஷயத்த நல்லா நீ புரிஞ்சுக்கோ. உன்னை கூப்பிடுறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தவரு ஏன் உன்னை அங்க கூட்டிட்டு போல? சொல்லுமா, ஏன் கூட்டிட்டு போல? தெரியலமா. எனக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாரு? நீயா வருவ, அம்மன் உன்னை வரவழைப்பா அப்படின்னு தானே சொன்னாரு. ஆமா, அதான் நானும் இப்ப உங்ககிட்ட அதே கதை தான் சொல்றேன். நாம எப்பவுமே சிறுவாச்சூர் போக கூடாதுன்னு நான் சொல்லல. உன் மேல செத்து போன ஆளுங்களோட தீட்டு இருக்கு. அந்த தீட்டு போகணும்னா இன்னொரு 6 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் நாம போலாம். அது வரைக்கும் நீ ஆவிகளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, தெரியுதா? அப்படி பார்க்காம பேசாம இருந்தா உன் மேல இருக்கிற ஆவிங்களோட தீட்டெல்லாம் போயிடும். அப்படி போன பிறகு நாம எல்லாம் சந்தோஷமா சிறுவாச்சூர் போலாம். உன்னோட பிறப்போட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அம்மனை கும்பிடலாம். இப்ப போறத இன்னொரு 6 மாசம் கழிச்சு போலான்னு தாமா அந்த ஜோசியர் சொல்றாரு. தீட்டு கழியாம போனா அந்த அம்மாவால உன் உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொல்றாரு. இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது கெட்டது சொன்னவர் அந்த ஜோசியர் தான். அவர் சொன்னா அது சரியா இருக்குமேன்னு தான் நாங்க 2 பேரும் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோமா. ஆமா பிறவி, அம்மா சொன்ன மாதிரி நம்ம ஜோசியர் நம்ம நல்லதுதான் சொல்லுவார். அதனால ஒரு 6 மாசம் கழிச்சு போலாம். என்ன? கொஞ்ச நாள் பொறுத்துக்குமா. சரிம்மா. என் செல்லம், அம்மா பேச்சு கேட்பல. போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், போமா. அப்பா முருகா, நல்ல வேலை. நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டேன். நான் சொல்லல என் பொண்ணு என் பேச்ச கேட்பான்னு. எப்படி கேட்டா பாத்தீங்களா? பைரவி என் பொண்ணுங்க. என்னைக்குமே அவ என் பொண்ணு மட்டும்தான். அவளை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்கவே முடியாது, பிரிக்கவும் விட மாட்டேன். ஈஸ்வரி, மதுரா, அந்த தட்டக வீமா. சரிங்க பெரியப்பா. தாயே மதுரகாளி, எங்களுக்கு நல்ல குறி சொல்லுமா.
5 6 7 அப்படின்னா மல்லிகை, அரளி, கனகாம்பரம், ரோஜா, சாமந்தி, அல்லி, தாமரை. தாமரை மதுரா, அந்த தாமரை கொடுத்து எடுத்துட்டு வா. சரிங்க பெரியப்பா. மக்களை காக்கும் மதுரகாளி அம்மன் வாக்கு. நன்மைகள் உள்ள உலகில் தீமைகளும் உண்டு. சந்தோஷத்தை அனுபவிக்கும் மனம் சோகத்தையும் அனுபவிக்க வேண்டும். பிறக்கும் பிறவி பயனடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது மதுரகாளி வாக்கு. இவ்வோலை படிக்கும் கணத்தில் மந்திரவாதி மாயன் வரம் வாங்கும் தவத்தில் இருப்பான். சோதனைகளை சந்தோஷமாக மாற்றும் அந்த மதுரகாளிக்கு சோதனைகளை கொடுக்க நினைப்பான் அந்த மாயன். மதுரகாளி அழித்த மாயன் மதுரகாளியையே அழிக்க மாயனாக மறுபிறவி எடுத்துள்ளான். அம்மனை அடக்க அற்ப மந்திரவாதி முயல்வதா? மதுரகாளியை கட்டுக்குள் வைக்க ஒரு கயவன் நினைப்பதா? அன்பு ஒன்றே அம்மனை அடக்கும். அன்பு ஒன்றே அம்மனை ஆட்கொள்ளும், ஆட்சி செய்யும். அதிகாரத்தாலும் ஆணவத்தாலும் அடக்க நினைக்கும் மாயன் ஆபத்தானவன். ஆனால் அன்பான அம்மன் அவனை அடக்க அருளுடன், அம்மன் ஆசியுடன் அன்பான ஒரு பெண்ணாக உருவெடுத்திருப்பாள். பைரவனின் திருநாமம் கொண்ட ஒரு பெண், அம்மனின் அருள் பெற்ற ஒரு பெண், தன்னை உணராமல் இப்பூமியில் பிறப்பெடுத்திருப்பாள். இவ்வோலை படிக்கும் காலத்தில் வரும் மகாளய அமாவாசைக்குள் பைரவன் நாமம் கொண்ட அந்த பெண் தன்னை உணர வேண்டும். மதுரகாளி மண்ணை மிதிக்க வேண்டும். வரும் மகாளய அமாவாசைக்குள் தன்னை உணரவில்லை என்றால், மதுரகாளி மண்ணை மிதிக்கவில்லை என்றால் மாயன் மண்ணை ஆழ்வான். மதுரகாளி அடக்கப்படுவாள். என்ன சாமி இது இப்படி இருக்கு? காக்க வைப்பது சுகம், காத்திருப்பது கஷ்டம். தன்னை காக்க வைக்கிறதுல அந்த பைரவிக்கு சுகம், ஆனா காத்திருப்பது தனக்கு கஷ்டம். பைரவி தன் கடமையை உணர்ந்துட்டா கஷ்டம் சுகமாயிடும் இல்லையா? இதைத்தானே நம்பாள் சொல்லியிருக்கா. பைரவிக்கு தன் கடமையை உணர வைக்கணுங்கிறத இந்த குறிப்பு மூலமா என் தாய் சொல்லியிருக்கா. அதுவும் வர்ற மகாளி அமாவாசைக்குள்ளையா? இல்லைன்னா மாயன் ஜெயிச்சிருவான்னு சொல்லியிருக்கேன். சாமி, எப்படியும் மதுரகாளி நம்ம ஊரை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கும் இருக்கு. ஆனா பைரவி தன்னை உணரணுமே. பைரவி உணர்ந்தாதானே நம்ம ஊரை காக்க முடியும்.
பைரவி உணருவான். அம்மன் உணர வைப்பா. நிச்சயமா அந்த மாயனுக்கு ஜெயிப்பு இல்லை. என் தாய் அந்த 1000 கண் கொண்ட அகிலாண்டேஸ்வரி அவதான் ஜெயிப்பா. பைரவியை தன் நிலையை உணர வைப்பா. என் தாய் ஜெயிப்பா. இது சத்தியம். தாயே, நீ வர சொன்னதா பெரியவர் சொன்னாரு. ஆனா என் அம்மா ஊருக்குள்ளேயே விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் யார் சொல்றத கேக்குறது? நீயே ஒரு நல்ல முடிவு சொல்லு தாயே. நான் சிறுவாச்சூர் வரணுமா வேண்டாமா? எனக்கு உன்னோட முடிவுதான் முக்கியம். இந்த வெள்ள பூ விழுந்தா நீ என்ன சிறுவாச்சூர் வர சொல்றேன்னு அர்த்தம். இல்ல இந்த சிகப்பு பூ விழுந்தா நீ என்ன வர வேண்டான்னு சொல்றேன்னு அர்த்தம். எனக்கு ஒரு நல்ல உத்தரவு கொடுத்தாயே. உன் உத்தரவுக்கு நான் கட்டுப்படுறேன். உத்தரவு இதானா? நாங்க வரணுமா? உன் உத்தரவை நான் மதிக்கிறேன் தாயே. உன் கட்டளையை நான் ஏத்துக்கிறேன். நான் உன்னை தேடி உன் மண்ணுக்கே வரேன். நான் சிறுவாச்சூர் வரேன் தாயே. நான் சிறுவாச்சூர் வரேன்.